சொல்லுவாரு. அல்லி நான் ஒரு குறப்பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டேன். சண்டாளா ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்கல சாமி, குறப்பிள்ள குழாய் நக்கினது பரவாயில்ல. பெரிய மசுரு வணக்கம் போங்க. பிடிக்காத அந்த குறப்பிள்ளையாவது நல்லபடியா பாத்துக்க பாக்கலாம். பெரிய மசுரு வணக்கம் போங்க. வணக்கம். நாங்களா ஊர் மேல போற புள்ள சாமி. ஒரு நாளைக்கெல்லாம் 30-40 வீட்டுக்கு கூட போயிருவாங்க. ஆமா சார். ராத்திரி வேலையிலே காடை கவுதாரி கப்சலக்கா மைனா கூப்பிடுமான உள்ள நான் கண்ணி வைக்க போகுது. சரி என்ன சாமி வந்தா உள்ள விட்டு நக்க சொல்றான். உள்ள நேரி கண்ணி மத்தா உள்ள நான் கண்ணி வைக்குது. சரி அதே குறப்பிள்ள நம்ம ஊர் மேல போகுது. சரி கொடுத்தி ஆமா ரெடியா இருக்கிறாரு. என்கிட்ட கரெக்டா பேசணும். சலார கை வச்சிருக்கணும். நம்மளே பாச தெரியாது சாமி. அதனால பரபாசா அரபாசே பேசும் சாமி. என்னன்னா தெரியும். அரே நம்ம கடந்த காலத்தை பத்தி சொல்லுது. சரி நிகழ்காலத்தை பத்தி சொல்லுது. சரி வருங்காலத்தை பத்தி சொல்லுது. அப்படின்னா சரி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? இந்த மேல பச்சை மிளகாய் ஏட்டே விரிக்குது. வரமிளகாய் எவ்வளவு? 350 ரூபா. பச்சை மிளகாய் மேல இருக்குதாமே. நான் ஏன் சொல்லி நிக்கிறேன்? பச்சை மிளகாய் மேல இருக்கு. அரே நம்ம கொலை தெய்வம் மலைக்கு மேல கீதியா? கொலை தெய்வம் அங்கதான் இருக்குதா? அது எப்படி வேண்டுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? வேண்டிரு. அரே ஜக்கமால மேண்டனா மேலே ஏட்டே விரிக்குது. விரிச்சு காட்டுமா? ஜக்கம்மா வண்டியா போத்தனாக்கமா. சாமி நான் அப்படி குறையா சொல்லி மேலே ஜக்கம்மா ஏட்டே விரிக்குது. சொல்லுது மோதி தேவர் போல தேவர் போல அப்பா 3 பேரு, உடன் பிறந்தோர் 5 பேரு, அண்ணனோடு கூடியிருந்த அருங்கிலிய கண்ணில பார்த்த அருங்கிலியான துரோபனுடைய பாவத்தை தீர்க்க அரிராமனுடைய ஒரு காட்சியத்திரம் வந்தீங்க சாமி. வந்து என்ன பண்றது? தாய் மாமன் ஆழ மனநிலையிலே மாலாத தாகத்தோடு உயிர் போக நிலையில் கிடக்க இங்க அள்ளின்னு சொல்லி அள்ளி நினைச்சது குளமெல்லாம் குசி நிற்கிறேன். இதான் 1000 போட்டு மாட்டை வாங்கி 6 காசு போட்டு கலை இல்லாத கதையா? அது அள்ளி இல்லாம ஆனந்தம் சொல்லிக்கின்னு அது நம்ம ஜக்கமா யாட்டே மூடிட்டா. ஆமா எங்க மாமா மட்டும் இல்லைன்னா அள்ளி கல்யாணம் பண்ணி நான் கூட்டிட்டே போயிருப்பேன். சாமி உனக்காகவே உன் பின்னாடி வந்த உங்க மாமே மாலாத தாகத்தோடு உயிர் போகும் தருவாயில ஆலமர நிலையில் கிடக்க மாமனை நீ நினைக்கவே இல்லையா? எனக்கு மேல பேசினா அடிச்சா போடுவோம் நானு. ஏன் சாமி அந்த நான் கூட கூட்டு வந்தா நான் பண்ண தப்பே பெரிய தப்பு. கை கழுவி விட்டோம். ஆமா என்ன சாமி அப்படி சொல்லிட்டா? அந்த இல்லைன்னா அல்லினா கல்யாணம் பண்ணிட்டு நான் எங்க எப்படி போயிருப்பேன் தெரியுமா? உங்க மாமா சாவர நிலையில இருக்காரு சாமி. செத்தா சாப்பிட்டோம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? சிவம்பூச்சியில கரண்டி போன மாதிரி மாமாவை பத்தி பேசாதீங்க. நான் எனக்கு வேணாம். சரி விடு சாமி, நாங்களாம் குறைக்கூடிய தலைவராக வைக்கிறதுக்கு முன்னாடி கோவிந்தா கோபாலான்னு சொல்லி கோடி தரம் கூப்பிடுவோம். அப்பதான் எங்களுக்கு வியாபாரம் வரும் சாமி. நீ நினைப்ப நான் என்னத்துக்கு நினைப்பேன்? என்ன சாமி உனக்கு வேணும்? இப்போ அல்லிய நான் அடைய வேண்டும்.
நாங்களாம் பொம்பளை மயக்கிற மருந்து வச்சிருக்கிற சாமி நான் 3 மந்திர குழுவே கொடுக்குது இந்த மந்திர குழுவை உள்ளாங்கையில வச்சுக்கினேன் அப்படியே ஆத்தங்கர மேல நின்னுக்கினேன் அப்படியே குழுவை அள்ளி அள்ளி இப்படி கரைச்சிக்கினா இந்த குழுவு கரைய இந்த அம்மா வந்துருவாங்க. அப்படியா? சரி, அப்படியா ஆகட்டும். அள்ளி வந்துருவல்ல. இனிமே உங்க மாமனை நினைக்க மாட்டீங்க. உசுரே இந்த இடத்துல உயிரா போனாலும் மாமனை நினைக்க மாட்டேன். மாமன் செத்து போயிரும் சாமி. செத்தா சாப்பிட்டோம். நமக்கு அள்ளி கிடைக்கணும். நான் அள்ளி கல்யாணம் பண்ணோம். ஆமா, சரி வாரணும். என் மகன் இளவரசியை கல்யாணம் பண்ணோம். சரி சாமி, இப்போ ஊர் மேல போன பிள்ளைய காணுங்க மச்சான் தேடுவாங்க சாமியே. பார்த்து போதா மச்சானு தேடி போகுது. போயிட்டு வா. மாமனை நினைக்க மாட்டீங்க. ஒரு பாது நினைக்க மாட்டேன். சாப்பிட்டு வாங்க. அந்த குரத்தி 3 குழுவை கொடுத்துட்டு போயிருக்கிறான். இந்த குழுவை கரைஞ்சா அந்த அம்மா மனசு கரையுமா, அள்ளியினுடைய மனசு கரையும். நினைப்பு வருமா? குழுவை கரையதாடி கரையாதோ பெரிய பழனிசாமி இல்லப்பா, எரிசிறகாப்படி பழனிசாமி. இந்த குழுவை ஒவ்வொன்னா கரைக்கலாம். என்ன அள்ளி வரான்னு பாக்கலாம். அள்ளி அடியே அள்ளி அள்ளி சுறுசுறுப்பா அள்ளி அடியே அள்ளி. யாரோ ஒரு ஆடவன் நம்மளுடைய குலக்கரைய வீர சேராக்கிட்டு இருக்கிறான். அவள போய் முதல்ல யாருன்னு பாக்குறான். வாங்க. அள்ளி அடியா அள்ளி. அக்கா, இவன் ஆறுலக்கா நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு போனானா அவன் தான் அக்கா. அதான் அந்த அர்ஜுனா. ஆமா, இவையே நீரு சேராக்கணும். அது இல்லாம அள்ளி அள்ளின்னு நம்ம ராணியம்மாவோட பேரை சொல்லாம இப்படி இப்படியே விட்டனா நாட்டு மக்கள் யாராவது பார்த்தா ராணியம்மா இழிவாக பேசுவாங்க. இப்படி எப்படியாவது கொல்லணும். ராணியம்மா கிட்ட கூட்டி போனா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடியா சொல்லணும். அடியா அள்ளி அர்ஜுன பண்ணா அடியா அள்ளி அடியா அள்ளி அடியா அள்ளி அடியா அள்ளி. அடியா அள்ளி என்ன நீங்க போய் அள்ளி இல்லையா? நீங்க அரண்மனைக்கு வந்த நேரமோ என்னவோ தெரியல. மகாராஜா ராணியம்மா எல்லாருமோ உங்களே இப்படியே இருக்கிறாங்க. ஆஹா, அப்போதே நினைத்தேன் உங்க அள்ளி உண்ணாமலும் உறங்காமலும் அர்ஜுனா 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 என்று என்னையா நினைக்கிறாளா? ஆமா ஆமா, அள்ளி நினைச்சீங்க இந்த அம்மா நினைக்கிறீங்களா? நெஞ்சே வெடிக்கணும். என்ன அடிச்சாட்டியா போய் அரண்மனைக்கு வாங்க. ராணியம்மா கிட்ட எப்படியோ பேசி சரி பண்ணிடலாம். எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? புறப்படுங்க போலாம். நீங்க பண்றதெல்லாம் எங்க அம்மா பண்ணி போடுவாங்களா? அவ்வளவு ஆசை. இன்னும் பரவாயில்ல, புறப்படுங்க போலாம். சற்று நேரம் அந்த புறத்துல இருங்க. ராணியம்மா போய் சொல்றோம். என்ன காரணம்? என்ன காரணம்னா ராணியம்மாவுக்கு ஆண்கள் என்று அறவே பிடிக்காது. அதனால சற்று நேரம் அந்த புறத்துல இருங்க. ராணியம்மா கூட்டு ஆண்கள் என்றால் பிடிக்காதுன்னா என்ன? அர்ஜுன் என்றால் பிடிக்கும். ஏங்க நாட்டு மக்கள் யாராவது பார்த்தா ஏதாவது இழிவா சொல்லுவாங்க. அதுக்காக மனசன் நடத்துற மாதிரி நடத்துங்கடி. கல்லாஞ்சரலையில புடிச்சிட்டு இழுத்தா என்ன அடி பண்ணுவாங்க? ராணியம்மா நடத்தீங்கன்னா அதெல்லாம் வலிக்காது. சரி, அடியா அள்ளி வலிக்கலையே. அம்மா ராணியம்மா.